யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் 1965ஆம் ஆண்டை பற்றி பார்த்துவிட்டோம். அடுத்து நாம் பார்க்கவிருப்பது 1966இல் வெளிவந்த கலர் படங்களின் நிலை. இதில் முதலில் 1966 ஜனவரி 14 வெளிவந்த படம் அன்பே வா. அது பொங்கலுக்கும் தீபாவளிக்கு வந்த படம் பறக்கும் பாவை. இடையில் செப்டம்பர் 3ஆம் தேதி வெளிவந்த படம் தான் சரஸ்வதி சபதம். இந்த மூன்று படங்கள் தான் கலர் படங்களாக வெளிவந்தது 1966இல். அன்பேவா படம் வந்து கம் செப்டம்பர் அப்படிங்கிற படத்தோட ஹிந்தி பதிப்பிலிருந்து தமிழுக்கு இது பண்ணாங்க. அன்பேவா வந்து பாடல்கள் மிகவும் அருமை. அதுவும் இல்லாமல் 1965 பொங்கலுக்கு வந்த எங்கள் வீட்டு பிள்ளை வசூலில் ஒரு மாபெரும் புரட்சி செய்தவுடன் ஏவிஎம் செட்டியாருக்கு எம்ஜிஆரை வைத்து படம் எடுக்க வேண்டும் என்ற ஆசை, சொல்லனாத ஆசை. அதை அசோகன் மூலமாக நிறைவேற்றி கொண்டார். அசோகன் பாலமாக இருந்து எம்ஜிஆரையும் ஏவிஎம் செட்டியாரையும் இணைத்து வைத்து அன்பேவா தொடங்குவதற்கு காரணமாக அமைந்தார். அன்பேவா தொடங்கியவுடன் எல்லோருக்குமே திரையுலகில் ஆச்சரியத்தை கொடுத்தது. எம்ஜிஆரும் ஏவிஎம்மும் இணைந்தார்களான்னு ஒரு பெரிய ஆச்சரியம். அதுவும் அந்த நிறுவனத்தின் முதல் கலர் படமும் இதுதான், அன்பேவா தான். உடனே அவர்கள் என்ன பண்ணாங்க, உடனே படம் பூஜை போட்ட உடனே 1965 இறுதியில் தான் பூஜையை போட்டாங்க. பூஜையை போட்ட உடனே விநியோகஸ்தர்கள் பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட 33 லட்சம் ரூபாய்க்கு முதல் 5 ஆண்டுகளுக்கு விநியோக உரிமையே அவ்வளோ போச்சு. அவ்வளோ போனவுடனே அவங்க என்ன செய்வாங்க பாவம், இவ்வளோ பணத்தை வச்சுட்டு நம்ம என்ன செய்ய. ஏன்னா அந்த காலத்தில் வந்து நியாயமானவங்க ஏவிஎம்லாம். இப்போ உள்ளவங்களாம் பணத்தை ஃபுல்லாக கொள்ளையடிச்சிட்டு 10 லட்ச ரூபாய் பணத்தை முடிச்சுட்டு மிச்ச பணத்தை லாபமாக காட்டிடுவாங்க. ஆனால் அவங்க அப்படி கிடையாது, நியாயமான லாபத்தை தான் எடுப்பாங்க அவங்க ஏவிஎம். அதனால் படத்தை வந்து ரொம்ப ரிச்சாக எடுங்க, எவ்வளோ நாளும் செலவழிங்க அப்படின்ட்டாங்க. இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. பாடல்கள் அத்தனையும் மிகவும் அருமை. அந்த பாடல்கள் வந்து எத்தனை தடவை கேட்டாலும் அழுக்காது. அந்த காலத்தில் அன்பேவா படத்தில் பாட்டு போடுவாங்களான்னு சொல்லி ரேடியோ முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருப்போம். அப்படிப்பட்ட பாடல் சரோஜேவி பாடுற பாடல் லவ் பேர்ட்ஸு. அந்த பாட்டு முடிஞ்ச உடனே மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வந்து அவர்கிட்டருந்து ஒரு 100 ரூபாயை கொடுத்துட்டு 100 வாங்கிட்டு வருவார். சரோஜேவிட்டேருந்து 100 வாங்கிட்டு அப்படி ஒரு நடப்பார் பாருங்கள். யாரோ எப்படிலாமோ நடக்கிறாங்க. ஆனால் எம்ஜிஆரோட நடை வந்து அது கைதட்டல். அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்கும். அவருடைய படங்கள் வந்து அன்பேவா, 1000ல் ஒருவன், படகோட்டி, எங்கள் வீட்டு பிள்ளை, இந்த 4 படங்களும் 4 விதமான நடிப்பை பயன்படுத்தியிருப்பார் எம்ஜிஆர். பாருங்களேன், 50 நாள் ஒன்ற தேட்டர் எண்ணிக்கையை பாருங்கள், கணக்கெடுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நாட்கள் ஓடிச்சு அன்பேவாவில் வந்து எம்ஜிஆருடைய சம்பளம் வந்து மிக மிக அதிகம் வாங்கினார். முதல்ல 3 லட்ச ரூபா வாங்கினார். அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு 25,000 சேர்த்து அந்த பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னோடனே கூட ஒரு 25,000 நான் ஆணையிட்டால் தயாரிப்பாளர் ஆர்.எம். வீரப்பனுக்கு கொடுத்து 3,4 லட்சம் எம்ஜிஆர் சம்பளமாக பெற்றுக்கொண்டு முதல்ல 100 ஷோ தொடர்ந்து ஹவுஸ்ஃபுல் ஆனதும் இங்கே தான், கேசினோவில். அதுக்கப்புறம் பாருங்கள், 6 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. அதுக்கு மேலே நிறைய தேட்டரில் 100 நாள் ஓட வேண்டிய படம் தான் அது. அடுத்தடுத்து படங்கள் வந்து விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு பக்கம் முகராசி, ஒரு பக்கம் நான் ஆணையிட்டால், நாடோடி, இப்படி படங்கள் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்படியும் அதையும் தாண்டி அன்பேவா வெற்றி பெற்றது. 22 வாரம் ஓடிச்சு கேசினோவில் மட்டும். கேசினோவில் 22 வாரம். அப்புறம் பார்த்திங்கன்னா மதுரை சிந்தாமணியில் 147 நாள், ஸ்ரீகிருஷ்ணாவில் சென்னையில் 147 நாள், 3,81,000 ரூபா வசூலாக வந்துச்சு. மதுரையில் 2,97,000 ரூபா வசூலாக வந்துச்சு. சென்னையில் எங்கள் வீட்டு பிள்ளைக்கு அப்புறம் 10 லட்சத்தை தொட்ட முதல் படம் அன்பேவா தான். 10 லட்சத்தை தாண்டிச்சு எங்கள் வீட்டு பிள்ளைக்கு அப்புறம். அடுத்தது வந்து ஆர்ஆர் பிக்சர்ஸ். அவங்களும் முதல் கலர் படத்தில் எம்ஜிஆர் தான் போட்டாங்க. எத்தனையோ படம் எடுத்தாங்க, கலர் படம் எம்ஜிஆர் போட்டாங்க. இந்த படம் வந்து வசூல் வந்து நல்ல ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா படங்கள் வசூலையும் தகர்த்துது. மதுரை தங்கத்தில் போட்டாங்க, சரஸ்வதி சபதம், மற்றபடி எல்லா படங்கள் வசூலையும் இது தாண்டி தான் நின்றுச்சு. அப்போ கூட வந்த செல்வம்னு ஒரு படம் வந்துச்சு சிவாஜி கணேசனுக்கு. அந்த வசூல்லாம் பக்கத்தில் நிற்க முடியல. அது வெற்றி படம்னு வேறு சொல்லுவாங்க அவங்க.
ஆனால் நல்லா வசூல் பெற்ற படம். அடுத்தடுத்து எம்ஜிஆருக்கு படங்கள் வந்துக்கிட்டே இருந்தது. பெற்றளவன் பிள்ளையா ஒரு ஹிட் பிக்சர் விழுந்துச்சு டிசம்பரில். அதனால் இதனுடைய ஓட்டம் வந்து தடைப்பட்டுச்சு. ஆனாலும் 100 நாள் படத்திற்கு உள்ள வசூலை எடுத்தாச்சு இந்த படம் பறக்கும் பாவை. அது மட்டும் இல்லாமல் ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் நிறைய இந்த படத்துக்கு. இந்த படத்தினுடைய பாடல்களும் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா உன்னைத்தானே, அந்த பாடல்கள். அதுவும் இல்லாமல் சர்க்கஸ் காட்சிகள் ஒரு புதுமையாக விருந்தாக இருந்தது. எம்ஜிஆர் சர்க்கஸ் காட்சிகள் நடித்தது மிகவும் சிறப்பாக இருந்தது. உன்னைத்தானே பாடல்களை எம்ஜிஆர் வந்து குளிக்கிற காட்சிகளை படம் எடுத்தாங்க. படமும் வந்து அசோகன், மனோகர் போன்றவர்கள் வந்து வில்லனாக வருவாங்க. அவங்க வந்து மிருகத்தோட மிருகமாக அவங்க செய்கிற செயல்களும் மிருகத்தனமாக இருந்தது. படம் ஒரு நல்ல வெற்றியை பெற்று, நான் சந்திரபாபு காமெடி அது நல்லா இருந்துச்சு. படம் 51வது நாள் விளம்பரம் போட்ட எல்லா தேட்டர்லையுமே ஓடிச்சு ஓரளவு. கொஞ்சம் தேட்டரில் 1-2 தேட்டரை தவிர மிச்சம் எல்லா தேட்டருமே ஓடிச்சு. 51 நாள் ஓடிச்சு. ஆக ஒரு மகத்தான வெற்றி படம். சரஸ்வதி சபதம் செப்டம்பர் 3ஆம் தேதி வந்துச்சு சிவாஜி கணேசனுக்கு. ஏபி நாகராஜனோட கலர் படம். ஏபி நாகராஜன் முதல் கலர் படமாக எடுத்தது வந்து திருவிளையாடல் வந்து சொந்த படத்தில் எடுத்தார். திருவிளையாடல் வந்து ஒரு நல்ல வெற்றி பெற்ற படம் தான். ஆனாலும் தயாரிப்பு செலவு ரொம்ப அதிகமானதுனால என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபத்தில் குறைபாடு. அதனால் சொற்ப லாபத்துக்கு தான் இது பண்ணாங்க. அடுத்தது சரஸ்வதி சபதம் ஒரு கற்பனை கதை. அதை வந்து மகத்தான செட்டு. ஒவ்வொரு செட்டையும் பாருங்களேன். ஒவ்வொரு செட்டையும் பார்த்தீங்கனாலே பிரமிப்பாக இருக்கும். லட்சக்கணக்கில் ஏகப்பட்ட செலவு பண்ணி எடுத்தார். கிட்டத்தட்ட 25-30 லட்சம் வரைக்கும் செலவாகிருக்கலாம். அதனால் அந்த படம் வந்து வசூல் வந்து எம்ஜிஆர் படத்துக்கு ஈக்குவலாக ஆனால் தான் அவர் வந்து தலை தப்ப முடியும். இருந்தாலும் வந்து இந்த படத்துக்கு ஓரளவு போட்ட முதல்ல எடுத்தாராங்கிறது சந்தேகம்தான். இருந்தாலும் தப்பிச்சிருப்பார்னு தான் நினைக்கிறேன் ஏபி நாகராஜன். அடுத்து வந்த படம் அவருடைய படங்கள் வந்து அடுத்து வந்து இவர் எடுக்கிற கந்தன் கருணை ஏஎல்எஸ் ப்ரொடக்ஷன்ஸ் படத்தை டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா திருவருட்செல்வர்னு ஒரு படத்தை எடுத்தார். அது தெரியும்ல நமக்கு. திருவருட்செல்வர் ஃபெயிலியர் ஆகிட்டு அதோடு அந்த கம்பெனியை இது பண்ணிட்டார், வேண்டாம் அப்படின்னு. இது பறக்கும் பாவை வசூலையும் சரஸ்வதி வசூலையும் கம்பேர் பண்ணி போட்டிருக்காங்க. அந்த நேரத்தில் வெளியே வந்தது. பறக்கும் பாவை திருவிளையாடல் வசூல் எல்லாத்தையுமே முறியடிச்சு அந்த நேரத்தில். பறக்கும் பாவை செல்வம் வசூல். ஆக கேட்டால் நம்ம கைஸ்க்கெல்லாம் சொல்லுவாங்க இது பிட் நோட்டீஸ்ன்னு. அது இல்லைன்னு ஆதாரங்கள் மறுக்க முடியுமா? இவங்க அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஆனால் பிட் நோட்டீஸ்ன்னு மட்டும் சொல்லிடுவாங்க. சரஸ்வதத்தை வந்து மெட்ராஸில் சாந்திகரன் புலன்சியில் அவங்க சொந்த தேட்டரு, அதில் போட்டு ஓட்டினாங்க. எம்ஜிஆரை சந்தித்து பேசி அவர் வழக்கமாக, அதாவது எம்ஜிஆருக்கு கொடுத்த சம்பளத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. 3 லட்சம் 3.25 லட்சம் கொடுத்தாங்கள, அதை பற்றி உள்ள ஆதாரம் இது. 25,000 ரூபாய் அதிகரித்து தருமாறு செட்டியாரிடம் கேட்டுக்கொண்டார் அப்படின்னு வருது பாருங்கள். அதனால் வந்து அதெல்லாம் தாண்டி வசூலில் பாருங்கள். வசூல் வந்து 4 வாரத்திலே லட்சத்தை தாண்டி போயிட்டு பறக்கும் பாவை 4 வாரத்தில் லட்சத்தை தாண்டி போயிட்டு 2 வாரத்திலே நல்ல வசூல் பறக்கும் பாவை. இது நம்ம சந்திரலேகா படம் 1,65,00,000 கலெக்ஷனால தான் பெரிய சாதனையாக பார்க்கப்பட்டது. அந்த சாதனையை முறியடித்தது எங்கள் வீட்டு பிள்ளை 2 கோடி ரூபா வசூலாச்சு. அன்பேவாவும் ஓரளவு அதோட 60% வசூலாகிருக்கும் என்று தெரிகிறது. நன்றி, வணக்கம்.